Hello everyone, welcome to Sai's Academy. Myself Soumya Saravanan. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்டவணைகள், அதாவது ஷெடியூல்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸோட இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகமில் ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த ஷெடியூல்ஸ் அப்படின்ற டாபிக் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்ட்ஸ் பற்றி பார்த்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஷெடியூல்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு 12 ஷெடியூல்ஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன அந்த 12 ஷெடியூல்ஸ்னு பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ 8 அட்டவணைகள் தான் இருந்திருக்கும். இப்போது 12 ஷெடியூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அமெண்ட்மெண்ட் மூலியமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அந்த 12 ஷெடியூல்ஸ்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதலாவது அட்டவணை. இந்த முதலாவது அட்டவணை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதி 1ல் பார்த்துருக்கோம்ல போன முறை, இந்தியாவோட எல்லைகள், மாநிலங்கள், பிரதேசங்கள் அதை பற்றின டீட்டெயில்டாக தான் இந்த அட்டவணையிலையுமே நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டுமே ஓவர்லேப் ஆகக்கூடியது தான். இப்போது மாநிலங்கள், நம்ம இந்தியாவுடைய மாநிலங்கள், அதோட பெயர்கள், அதோட பிரதேச அதிகாரங்கள் அண்ட் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள் அண்ட் அதோட எல்லைகள், இதை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு ஷெடியூலில் கொடுக்குறாங்க. அண்ட் பகுதி 1 இருக்குல்ல, பார்ட் 1 இந்திய அரசியலமைப்பில், அந்த 25 பார்ட்டில் முதல் பகுதி, அந்த அட்டவணை தான், அந்த பகுதி தான் இந்த அட்டவணையுமே தெளிவாக எடுத்து இயம்புகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பாருங்கள். மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் பிரதேச அதிகாரங்களை குறிப்பிடுகின்றது. அண்ட் யூனியன் பிரதேச பகுதிகளின் பெயர்கள் மற்றும் அவற்றின் எல்லைகளை குறிப்பிடுகின்றது. அண்ட் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 1 இந்த அட்டவணையை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. ஸோ இதுதான் 1வது அட்டவணையோட விளக்கம். அடுத்து 2வது அட்டவணை பாருங்கள். இதில் சம்பளம், படிகள், சலுகைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நபர்களுடைய சம்பளம், படிகள், சலுகைகள் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ முதல்ல வர்றது குடியரசுத் தலைவர், அடுத்து மாநில ஆளுநர் அண்ட் மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அண்ட் மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அண்ட் மாநில சட்டசபைகளின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அண்ட் மாநில சட்ட மேலவைகளின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அண்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி. ஸோ இந்த எல்லா பீப்புள்ஸ் பற்றின சம்பளம், படிகள், சலுகைகள் பற்றி தான் இந்த 2வது அட்டவணையில் நம்ம பார்க்குறோம். ஸோ மக்களவைன்றது லோக்சபா, மாநிலங்களவைன்றது ராஜ்யசபா. இது சென்ட்ரலில் வரும். சென்ட்ரலில் இருக்க பார்லிமெண்ட், நாடாளுமன்றமில் ரிலேட் ஆகும். அண்ட் மாநில சட்டசபை, மாநில சட்ட மேலவை, இது ரெண்டுமே நமக்கு ஸ்டேட்ஸில் வரும். ஸோ 2வது அட்டவணை முடிஞ்சதா, 3வது போகலாமா? ஸோ 3வதுல எதை பற்றி கொடுத்துருக்காங்க? பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. யார் யாரோட பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி நம்ம பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வருது மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். பாராளுமன்றம், நாடாளுமன்றம் ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி, மாநில அமைச்சர்கள் அண்ட் மாநில சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள், மாநில சட்டசபை உறுப்பினர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள். இவங்களை பற்றி எல்லாமே நம்ம இங்கிலீஷில் ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ்னு சொல்லுவோம். தேர்டு ஷெடியூலில். ஸோ இது பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி. இதில் ஸ்பெசிஃபிக்காக 3வது அட்டவணையில் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழியோட ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரசிடென்ட், குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிக்கல் 60 அண்ட் வைஸ் பிரசிடென்ட்க்கு ஆர்டிக்கல் 69. அடுத்து 4வது அட்டவணை பார்க்கலாம். ஸோ 4வது அட்டவணையில் மாநிலங்களவையில், அதாவது ராஜ்யசபான்னு நம்ம சொல்கிறோம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி கூறுவதாகும். அதாவது நம்ம பார்லிமெண்ட் இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 இருக்கா. இப்போது லோக்சபான்றது மக்களவை, ராஜ்யசபான்றது மாநிலங்களவை. இந்த ராஜ்யசபாவோட சீட் அலாகேஷன், எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் 4வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட சீட் அலாகேஷன், இப்போ ராஜ்யசபாக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அப்படின்னா 250.
இத்தனை சீட் தான் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 238 வந்து ஸ்டேட் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கும் 12 மெம்பரை வந்துட்டு நாமினேட் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போது கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 245 பேர் சீட்டு 245 சீட் இருக்குது. அதில் 233 வந்துட்டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அண்ட் 12 வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ராஜ்யசபாவில் 245. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சதா 4வது அட்டவணையில். ஸோ அடுத்து பார்க்கலாம் 5வது அட்டவணை. 5th ஷெடியூல் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, பட்டியல் இனத்தவர் எஸ்சி மற்றும் பட்டியல் பழங்குடியினர் எஸ்டி பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றியது. ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்னு நம்ம சொல்கிறோம். இந்த பகுதிகளுக்கும் இவங்களுக்கும் நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றி வந்து இந்த ஷெட்யூல் ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது அட்டவணை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ மேலே வந்து எஸ்சி எஸ்டி ட்ரைபல் ஏரியாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வழிமுறைகள் பற்றி சொல்லியிருக்காங்களா, அதில் என்னென்ன பர்டிகுலராக மாநிலங்கள்னு 6வது அட்டவணையில் சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா மற்றும் மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான விதிமுறைகளை பற்றியது. ஸோ என்னென்ன ஸ்டேட்னு பாருங்கள், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்க்கான அட்டவணை தான் 6வது அட்டவணை. 7வது அட்டவணை பாருங்கள், இது வந்து அதிகார பகிர்வை பற்றி கொடுத்துருக்காங்க. எதனுடைய அதிகார பகிர்வு அப்படின்னா, நம்ம மத்தியம் மற்றும் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை கூறும் பட்டியல்களை பற்றியது ஆகும். 3 வகையான பட்டியல்கள் காணப்படுகின்றன. ஸோ நம்ம இந்தியாவில் நிறைய மினிஸ்ட்ரி ஆகட்டும், இப்போ எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், டெலிகாம், இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டகரிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷன்னா வந்துட்டு ஸ்டேட் பார்த்துக்கிட்டோம், டேக்ஸஸ் அண்டு ரயில்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் சென்டர் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி வந்துட்டு அதிகார பகிர்வை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 அட்டவணை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்ன பட்டியல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல்னால் இதில் சென்டர் மட்டும்தான் அதோட அதிகாரத்தை செலுத்த முடியும். மாநில பட்டியல்னால் இது தனியாக ஸ்டேட்டுக்கு மட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் சென்டரால் அதிகாரத்தை செலுத்த முடியாது. அண்ட் பொது பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு பொது பட்டியல். இதில் மாநிலமும் இருக்கும், மத்தியத்துக்கு ரிலேட் ஆகிருக்க அதிகாரமும் இருக்கும். பட் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சட்டம் போடணும் அப்படின்னா மத்தியம் சொல்கிறது தான் இங்கே சட்டப்படி செல்லுமே தவிர மாநிலமோட பேச்சு வந்து இங்கே வேலைக்காகாது. ஸோ மொத்தமாக எத்தனை துறைகள் பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது இப்போ இருக்க துறைகள், இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க துறைகள். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஆரம்பத்தில் மத்திய பட்டியலில் 97 துறைகள் இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து 100 துறைகள் வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் இதுவுமே நிறைய சட்ட திருத்த மூலியமாக தான் இந்த வேல்யூஸ், இந்த துறைகள் வந்து மாற்றப்பட்டிருக்கும். அண்ட் ஸ்டார்டிங்கில் மத்திய பட்டியலில் 97 துறை, இப்போது 100 துறை இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங்கில் மாநில பட்டியலில் தொடக்கத்தில் 66 துறைகள், தற்போது 61 துறைகள் இருக்குது. பொது பட்டியலில் தொடக்கத்தில் 47 துறைகள்லேருந்து 52 துறைகளாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆனது மத்திய பட்டியலும் பொது பட்டியலும். அண்ட் ஸ்டேட்டுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு துறைகள். ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுதா? அடுத்த 8வது அட்டவணை போகலாம். 8வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி தான் நம்ம இதில் பார்ப்போம். அதாவது அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறுகிறது 8th ஷெடியூல். அண்ட் அரசியலமைப்பில் நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 14 ஆகும். அண்ட் இந்திய அரசியலமைப்பில் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை 22 ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பில் 14 லாங்குவேஜஸ் இருந்திருக்கு. பட் இப்போ 22 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் 4 திராவிட மொழிகள் இடம்பெற்றுள்ளன. ஸோ அது என்னென்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த 4 லாங்குவேஜை தான் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ அந்த 14 லாங்குவேஜும் அடுத்து 22 இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அது என்னென்னு நம்ம இங்கே ஷோ பண்ணியிருக்கேன்
பாருங்கள், அந்த 14 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட 14 மொழிகள். ஸோ அசாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி அண்டு மலையாளம், மராத்தி, ஒடிஷி, பஞ்சாபி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா, அது என்னென்ன மொழிகள்னு பார்க்கலாம். 15வது மொழியாக தான் சிந்தி. இது 21வது சட்ட திருத்தம் 1967ஆம் ஆண்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 16 கொங்கணி. அண்ட் இதை ஆட் பண்ணது 71வது சட்ட திருத்தம் 1992ஆம் ஆண்டு. அண்ட் 17th ஒன் மணிப்புரி. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் இதுவும் 71வது சட்ட திருத்தம் 1992. நேபாளியும் சேம் சட்ட திருத்தம் 71வது சட்ட திருத்தம். அண்ட் போடோ அண்ட் இது 92nd அமெண்ட்மெண்ட் 2003 போட்டிருக்காங்க. அண்ட் டோகிரி, சாந்திலி. ஸோ அப்போ போடோ, டோகிரி, சாந்திலி இது மூணுமே 92வது சட்ட திருத்தம் 2003ஆம் ஆண்டு தான் போட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லாஸ்ட் ஒன் மைத்திலி. இதுவும் 92வது சட்ட திருத்தம் 2003. ஸோ லாஸ்ட்டாக இருக்க பார்த்த 4மே 92வது சட்ட திருத்தம். அண்ட் நடுவில் ஒரு 3 மணிப்புரி, நேபாளி, கொங்கணி இது 71வது சட்ட திருத்தம். ஒன்று மட்டும்தான் 21வது சட்ட திருத்தம் சிந்தி. ஸோ இதுதான் நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஸோ 8th ஷெடியூல் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி பேசுது. ஸோ 9th ஷெடியூல் பார்க்கலாமா. 9th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் இது அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8th ஷெடியூல் வரைக்கும் தான் நமக்கு ஒரிஜினலாக இருந்திருக்கு. 9, 10, 11, 12 இது 4மே அமெண்ட்மெண்ட் மூலியமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 9th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். 1951ஆம் ஆண்டு 1வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை. ஸோ 9வது அட்டவணை 1வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை. நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகளையும் உச்சநீதிமன்றத்தின் நீதி மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட 284 சட்டங்களை பற்றியும் இவ்வட்டவணை குறிப்பிடுகின்றது. அதாவது நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகள் உச்சநீதிமன்றத்தின் நீதி இதை பற்றி எல்லாத்தையுமே மறுஆய்வு செய்வோம். அடுத்து 9th ஷெடியூல் பாருங்கள். 9th ஷெடியூல் 10th, 11th, 12th இந்த 4 ஷெடியூல்ஸுமே நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு 8 ஷெடியூல் தான் ஒரிஜினலாக இருக்குது. 12 ஷெடியூல்ஸ்க்கு 4 ஷெடியூல்ஸ் ஆட் ஆகிருக்கா. அந்த 4 ஷெடியூல்ஸுமே அந்த 4 அட்டவணையுமே சட்ட திருத்தத்தின்படி தான் சேர்த்துருப்பாங்க நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஷெடியூல்ஸில். ஸோ இப்போ 9th ஷெடியூல் எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா, நில சீர்திருத்தம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக சுப்ரீம் கோர்ட்டில் சில வழக்குகள் இருக்கும். அதை பற்றி எல்லாமே 9th ஷெடியூலில் நம்ம கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. 1951ஆம் ஆண்டு 1வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை ஆகும். அப்போ 9th ஷெடியூல் 9வது அட்டவணை 1வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. எதை பற்றி சொல்கிறாங்க. நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகளையும் உச்சநீதிமன்றத்தின் நீதி மறு ஆய்வு நில சீர்திருத்தம். 9வது அட்டவணை எதை பற்றி சொல்கிறாங்க. நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகளையும் உச்சநீதிமன்றத்தின் நீதி மறு ஆய்வில் விலக்களிக்கப்பட்ட 284 சட்டங்களை பற்றியும் இவ்வட்டவணை குறிப்பிடுகின்றது. ஸோ 9th ஷெடியூல் கம்ப்ளீட்டட். 10th ஷெடியூல் பார்க்கலாமா. 10வது அட்டவணை இது சேர்க்கப்பட்ட அட்டவணை எந்த சட்ட திருத்தத்தின்படி அப்படின்னா 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. ஸோ இந்த 10th ஷெடியூல் ஃபுல்லாகவே கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. கட்சித்தாவல் பற்றி. ஸோ அதை பற்றி பார்க்கலாமா. கட்சித்தாவலின் அடிப்படையில் பாராளுமன்றத்திற்கு மற்றும் சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் பற்றிய விதிகளை கூறுகின்றது. ஸோ பாராளுமன்றம்ன்றது நம்ம லோக்சபா, ராஜ்யசபா சொல்கிறோம். பார்லிமெண்ட் சென்ட்ரலில் வரும். சட்டமன்றங்கள் அப்படின்றத நம்ம ஸ்டேட்க்கு சொல்கிறோம். கட்சித்தாவலின் அடிப்படையில் யார் யாருக்கு
பாராளுமன்றமுக்கும் சட்டமன்றமுக்கும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட தகுதி நீக்கம் பற்றி தான் இந்த விதிகள் சொல்கிறாங்க. அண்ட் கட்சித்தாவல் தடை சட்டம் படி தான் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த 10th ஷெடியூலில் நம்ம பார்க்குறோம். கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகரிடம் மட்டுமே உள்ளது. ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம எலெக்ஷன் டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ 10th ஷெடியூல் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் 11வது அட்டவணை. ஸோ 11வது 12வது இது ரெண்டுமே வந்துட்டு இது பஞ்சாயத்து ராஜ் 11வது பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் அண்ட் 12th ஷெடியூல் வந்து நகராட்சி பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. 11வது அட்டவணை வந்து 73வது சட்ட திருத்தத்தின்படி 1992ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. ஸோ 11th ஷெடியூல் வந்துட்டு 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சாயத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை இந்த அட்டவணை குறிப்பிடுகின்றது. இதில் 29 தலைப்புகள் உள்ளன. இதனை கிராம பாலிகா அல்லது பஞ்சாயத்து ராஜ் அதிகாரம் என குறிப்பிடுவர். ஸோ இதில் 29 தலைப்புகள் இருக்குது. பஞ்சாயத்து ராஜோட அதிகாரம் ஃபுல்லாக சொல்கிறாங்க. அடுத்து 12th ஷெடியூல் பாருங்கள். 12th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா 1992லேயே தான் போட்டிருக்காங்க. இதை நகராட்சி அதிகாரம் நகரபாலிகா நகர பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். இதனுடைய கடமைகளை பற்றி தான் இந்த அட்டவணையில் சொல்கிறாங்க. இதில் ஒரு 18 சாப்டர்ஸ் இருக்குது. இதில் ஒரு 29 இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அட்டவணைகள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஒரு சின்ன குயிக் ரிவைஸ் மட்டும் பார்க்கலாம். முதலாவது அட்டவணை நமக்கு வந்துட்டு இந்தியாவில் இருக்க ஸ்டேட் யூனியன் பிரதேசங்கள் பற்றிய பெயர்கள் அதிகாரம் பார்க்குறோம். 2வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் சம்பளம் சலுகைகள் பற்றி பார்க்குறோம். அண்ட் 3rd அட்டவணை பதவி பிரமாணம் உறுதிமொழிகள் பற்றி பார்க்குறோம். அண்ட் 4th வந்து ராஜ்யசபாவோட சீட் அலோகேஷன் மாநிலங்களவையோட இடஒதுக்கீடு அதை பற்றி பார்க்குறோம். அண்ட் 5வது அட்டவணை வந்து SC STயோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இனத்தோட பகுதியோட நிர்வகிக்கும் முறை வழிமுறைகள் பற்றி பார்க்குறோம். அண்ட் 6வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேட் மாநிலங்கள் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த ஸ்டேட்டில் இருக்க பழங்குடியின பகுதிகளோட நிர்வாகம் பற்றி பார்க்குறோம். 7வது அட்டவணை வந்து ஒரு 3 பட்டியல் பற்றி பார்க்குறோம். 8வது அட்டவணை வந்துட்டு மொழிகள் பற்றி பார்க்குறோம், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி. அண்ட் 9வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி பார்க்குறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக. அண்ட் 10th பார்த்திங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணை. அண்ட் 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் பற்றி வருது. அண்ட் 12வது அட்டவணை நகராட்சி பற்றி வருது. இந்த வீடியோவில் நம்ம ஷெடியூல்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலாக 12 ஷெடியூல்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அரசியலமைப்போட பகுதிகளும் முடிஞ்சது, அரசியலமைப்போட அட்டவணைகள் 12 அட்டவணைகளும் முடிஞ்சது. ஸோ இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, இந்த நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.